ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 3வது சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எந்த சூழ்நிலையில் தாவீது இந்த வார்த்தையை சொன்னார் என்று கவனித்து பார்த்தால், அந்த சங்கீதத்திலே தம்முடைய கர்ப்பப்பிறப்பாய் இருக்கிற அப்சலோம் தன்னுடைய சொந்த மகன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்ட ஜனத்தை தன் பக்கமாக சேர்த்து கொண்டு எழும்பி வந்தான். அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எப்படி இருக்கும் தாவீதினுடைய நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தன்னுடைய சொந்த குமாரனே தனக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கும் பொழுது அவனுடைய மனம், அவனுடைய இருதயம், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா சொல்ல முடியாத துயரத்திற்கு உட்பட்டிருக்கும். பிற மனிதர்கள் எழும்பி வந்தாலும் பரவாயில்லை, சமாளித்துக் கொள்ளலாம், ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். தன்னுடைய சொந்த கர்ப்ப பிறப்பாய் இருக்கிற தன்னுடைய சொந்த மகனே எழும்பி வருங்க ஒரு நெருக்கமான நிலை. அப்படி ஒரு நெருக்கமான நிலையில தான் தாவீது என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை அதிகமாய் தேடுகிறான். கர்த்தரிடத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அதாவது கர்த்தரை தேடினேன், கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வருகிறேன், கர்த்தர் என்னை தாங்குவார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அதாவது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அப்படி ஒரு நெருக்கம் ஏற்பட்ட பொழுது தாவீது கர்த்தரிடத்திலே நெருங்கி வருகிறான். தன்னுடைய துயரத்திற்கு நடுவிலே, தன்னுடைய இறுக்கமான மனநிலைக்கு நடுவிலே அவன் தேவ சமூகத்தை தேடி வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கமான நேரங்களில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நெருக்கமாய் வந்து விடுங்கள். சத்துரு உங்களை நெருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திற்கு நெருக்கமாய் வந்து விடுங்கள். பாடுகள் உங்களை நெருக்கும் பொழுது பரமனுடைய சமூகத்திற்கு நெருக்கமாய் வந்து விடுங்கள். தாவீது ஒரு இடத்திலே சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் யாரை அதிகமாக தேடுகிறோம்? யாருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்போமே ஆனால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போமே ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து போக மாட்டோம். நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரிடத்திலே நெருங்கி வாருங்கள். கர்த்தர் உங்களை தாங்கிக் கொள்ளுவார். கர்த்தர் உங்களுக்கு தயாபரராயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமும் அரணுமாயிருப்பார். ஆபத்து காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கி வந்து விடுங்கள். அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமாயிருப்பார். தாவீதின் வெற்றிக்கு முதல் காரணம், முழு காரணம், அவனுக்கு நெருக்கம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலே நெருங்கி வந்தான்.
நெருக்கமான நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் தள்ள மாட்டார். நெருக்கமான நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விடுகிற பெருமூச்சுக்கு, நம்முடைய துயரத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார். இன்றைக்கு சத்துரு உங்களை நெருக்குகிறானா? உலகம் உங்களை நெருக்குகிறதா? கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் வந்து விடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, சத்துரு எங்களை நெருக்கையில், போராட்டங்கள் எங்களை நெருக்கி கொண்டு வரும் பொழுது, கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு நெருக்கமாய் வர எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில்